வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Project coordinators Dr. R. Sridhar and Alok Verma. Radio coordinators Pooja Murada, Kaushalya and Sai Sudha. Producers Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வணக்கம். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். திரு தர்மராஜ் அவர்களின் கலை பயண அனுபவத்தையும் அவரின் ஒயில் கும்மி ஆட்டம் பாடலையும் கேட்கலாம். வணக்கம்ங்க. எனது பெயர் மௌ தர்மராஜ். சொந்த ஊர் பொள்ளாச்சி தாலுகா கப்பனிவாளையம் என்ற கிராமம். இந்த கலை எனது தாயாரின் அப்பா அவர்கள் சுமார் 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே பழனி பாத யாத்திரை காவடி பண்டு நடத்தி கொண்டிருந்தார். அதன் மூலமாக நானும் அந்த குழுவில் சென்று பழனி பாத யாத்திரை சென்று இக்கலையை கற்றேன். இக்கலையை சுமார் 50 வருடமாக செய்து கொண்டு வருகிறேன். காவடி ஆட்டம், கும்மி ஆட்டம், ஜமா பாட்டம் 3 கலையிலும் செய்து வருகிறேன். இன்று இந்த கலை மிகவும் ஆர்வமாக கத்துக்கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக பெண்கள் தான் இதுக்கு முக்கியம் கொடுத்து மிகவும் நன்றாக கத்துக்கொண்டிருக்கிறார்கள். காலேஜ் சென்ற பெண்களும், படித்த பெண்கள், கிராமத்தில் இருந்த அனைவருமே பெண்களும் மாணவர்களும் இணைந்து இந்த கலையை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம். மிகவும் ஆர்வமாக கற்றுக்கொண்டு சுமார் 1000 பேருக்கு மேலாக அரங்கேற்ற விழாவும் நடத்தி இருக்கிறேன். இப்ப இந்த கலையை நாம செஞ்சிட்டு 2011 கோவை மாவட்ட கலை நன்மணி விருது கிடைக்க பெற்றேன். அப்ப மீண்டும் 2020 கலைமாமணி, தமிழக அரசின் கலைமாமணி விருதும் கிடைக்க பெற்றேன். இந்த விருது மூலமாக எனக்கு மேலும் இந்த கலையை ஊக்குவிப்பதற்கு மிகவும் நன்றாக இருந்தது. இப்பொழுதும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கலைமாமணி விருதுக்கு பிறகு அடுத்தது நம்ம பத்மஸ்ரீ அவார்டுக்கும் செல்லலாம் என்று சொன்னார்கள்.
அதனால் பத்மஸ்ரீ அவார்டுக்கும் சென்ற வருடம் ஆன்லைனில் பதிவு செய்துள்ளேன். அது சென்ற வருடம் எனக்கு கிடைக்கவில்லை. இந்த வருடம் மீண்டும் இன்று அப்ளை செய்கிறேன். ஆன்லைன் மூலமாக அதை பதிவு செய்து உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த கலை முறையாக எனக்கு கத்துக் கொடுத்த ஆசிரியர்கள் சலகர்ச்சல் வெள்ளிங்கிரி அவர்கள், பீளமேடு நடராஜ் அவர்கள், சென்னையில் இருக்கும் டாக்டர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்கள், இவர்கள் எல்லாருமே எனக்கு ஊக்கம் கொடுத்து இந்த கலையை முழுமையாக கத்துக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. அதாவது இந்த வள்ளி திருமணம் அப்படிங்கிறது முருகர் வள்ளியை திருமணம் செய்த நிகழ்ச்சி எடுத்த அந்த காலத்தையே இந்த மாதிரி பதிவிட்டு வள்ளிக்கு முதல்ல வள்ளி பிறப்ப வள்ளிக்கு கிழங்கெடுத்த குடியில் வள்ளி கிடைக்கப்பட்டிருக்கு. நம்பிராஜன் நங்கை மோகினி என்ற இருவரும் வெள்ளிமலைச்சாரிலே கிழங்களுக்கு சென்ற போது வள்ளி கிழங்கெடுத்த குடியில் குழந்தை கிடைக்கப்படுகிறது. அந்த குழந்தையை வளர்த்தி வாலிபமாக்கி திறங்காட்டுக்கு காவலுக்கு அனுப்புகிறார்கள். அப்பொழுது நாரத பெருமான் காவலில் இருக்கும் வள்ளியை பார்த்து முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறார். அதற்கு வள்ளி எனது தந்தைதாயர்கள் இருக்கும்போது நான் அதை பற்றி பேச விரும்பல என்று சொல்லும் போது மீண்டும் அண்ணாவர்கள மகிமையெல்லாம் எடுத்து சொல்லி நாரதர் மீண்டும் திருமணம் செய்ய வேண்டி வள்ளி கேட்டுக்கொள்கிறார். அப்பொழுது வள்ளிக்கான முருகப்பெருமானை அழைத்து கொண்டு போகிறார் நாரத பெருமான். அப்பொழுது இந்த கோலத்தில் சென்றால் அவளை காண முடியாது என்று சொல்லி வேடர் வேஷம் எடுத்து வரவும் அப்படின்னு சொல்லி வேடர் வேஷம் எடுத்துக்கொண்டு வள்ளியை காண செல்கிறார். அப்பொழுதும் வள்ளி கிடைக்கவில்லை. மீண்டும் வேங்கைமயமாகிறார். மீண்டும் வளையல்கார செட்டி வேடம் அணிந்து சென்று அண்ணவள் கைகளை தொட்டு வளையலெல்லாம் அடைந்து அதிலும் ஒன்றும் பயனில்லை. கடைசியாக கிளவேட ரூபம் சென்று கணபதி அண்ணாவை யானையை காட்டி மிரட்டி அவரது திருமணம் செய்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த கதையில் பாடல் மூலமாக அந்த காலத்திலேயே உணர்த்தி இருக்கிறார்கள். அதை நாங்கள் கற்றுக்கொண்டு இப்பொழுது தமிழகம் பூரம் செஞ்சு கொண்டிருக்கும் கலையை. இப்ப பாடல்கள் முதல்ல விநாயகர், எப்பவுமே விநாயகர் பாடல் தான் முதல் பாடல்ல. விநாயகர் பாடிட்டு அப்புறம் ஒரு 4 பாடல்கள் நான் சொல்லியிருந்தேன். செய்தார் முந்தி மூதி தவிநாயகரேதவா முக்கண்ணனாரிட தன்மாருகா செய்தார் தன்னே நானே 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 நன்னா செய்தார் கந்தருக்காகவே முன்பீரந்தவா கசிக்கணபதி முன்னாடவாய் செய்தார் தன்னே நானே 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 நன்னா செய்தார் வேலவர்க்காகவே முன்பீரந்தவா விக்னவிநாயகா முன்னாடவாய் செய்தார் ஆடுவார் கும்மி அன்னம் போலே இப்போ அருந்துதமா ஒரு பொந்தாலங்கை செய்தார் மங்கை வள்ளி கலை பாடிடவே நல்லம் மயிலேறி வேலவர் வந்திடுவார். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவைவானில் ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubha, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Project coordinators Dr. R. Sridhar and Alok Verma. Radio coordinators Pooja Murada, Kaushalya and Sai Sudhar. Producers Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வணக்கம். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம்
மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவை வானில் ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம்.